अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया தஸ்மதிஷ்டார்த்த கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் மே 15 2026 வெள்ளிக்கிழமை. அஸ்வினி நட்சத்திரம், திரையோதசி திதி, மேஷராசி, பராப வருடம், வைகாசி மாதம் ஆரம்பிச்சுட்டு வைகாசி 1 இன்றைய நாள். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம், அதில் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிதளவு காலையிலேயே வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதி கண்டிப்பாக கொடுக்கும். இந்த நாளை பற்றி நிறைய பேர் கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அடுத்த 10 நாளில் ஏற்படும். 100% சூப்பராக இருப்பீங்க. மேஷ ராசி, இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே உட்காந்து திங்க் பண்ணுவீங்க. ஓவர் திங்கிங், சம்டைம்ஸ் டிப்ரெஷன், இது எல்லாமே இருந்தாலும் இந்த நாள் நல்ல ஒரு வாக் போயிட்டு வந்தீங்கன்னா போகிறோம், சூப்பராக இருப்பீங்க. முக்கியமாக விநாயகரை போய் பாட்டுவாங்க, மனசு குளிரும், அப்படி குளிரும். அதுக்கப்புறம் இந்த நாளே நல்லா இருக்கும், அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டும் ஆரம்பிச்சிடும். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உடம்பு ஹீட் ஆகிறது, கெமிக்கல் இம்பேலன்ஸ் ஆகுது, அஜீரண கோளாறுகள், சிறு நரம்புகள் பாதிப்பு, இந்த மாதிரிலாம் கால் பாதங்கள்ல நடக்கிற வாய்ப்பு இருக்கு. நைட்டு தூக்கம் இல்லாம நிறைய வேலை பார்க்குற மாதிரிலாம் கிடைக்கும். ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில்ல பயங்கரமான ப்ரெஷர் இருக்கும். நண்பர்கள் மூலியமா டென்ஷன், தேவையில்லாத கவலை. வீட்லயும் சரி, யாரோ ஒருத்தர், நம்ம நண்பரா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம், அவங்க மூலியமா ஒரு டென்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. கவனம் காக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டு ஆரஞ்சு நிறம். கடக ராசி, இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தடை தாமதங்கள் நிறைய இருக்கக்கூடிய நாள். அது இன்றைய நாள் மெயினா வேலையில நமக்கு தெரிஞ்ச வேலையை தப்பு தப்பா பண்ணுவோம். இல்லைன்னா கைக்கு வரக்கூடியது தள்ளி தள்ளி போய் அதுக்கப்புறம் நடக்கும். ஆனா இன்றைய நாள் என்ன, வேலையில நிறைய டீட்டெயிலிங், தப்பு கண்டுபிடிக்கக்கூடிய வேலையா இருந்தா செம்மையா செய்வீங்க. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வாசுகி தெய்வம் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆரஞ்சு நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாமே பொறுமையா இருந்து செயல்படுத்தக்கூடிய நாள். ஏன்னா ராசி லக்னத்துல கேது, 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல மூத்த பெண், சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேது. வீட்டுல பெரியவங்களுடைய ஹெல்த் கவனமா இருக்கணும், பிரயாணங்கள்ல கவனமா இருக்கணும். பயணங்கள்ல ஏதாவது மறதி, திருட்டு இதெல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனம் காக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், முக்கியமான தெய்வங்கள்ல நர்த்தன கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டு ஆரஞ்சு நிறம். கன்னி ராசி அது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிவயிறு உஷ்ணம், பின்னாடி நரம்பு, சிறு நரம்பு, அதுதான் நமக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. அன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதுலையுமே ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்காம நம்ம செயல்பட்டுல கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. பெரிய பாதிப்புன்னு சொல்ற மாதிரி ஒன்றும் கிடையாது, எல்லாமே நல்லபடியா இருக்கும்.
ஆனாலும் இன்றைய நாள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மெயினா இரவு நேரத்துல பயணம், ஏதாவது மறதி எங்கேயாவது வச்சுட்டு காணாம போச்சுன்னு உட்கார்ந்திருப்பீங்க. நாளைக்கு காலையில கிடைச்சிரும். ஆனா இன்றைய நாள் முழுக்க முழுக்க சுத்த விடும். இத மட்டும் பார்த்துட்டா போதும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டு கிரே நிறம். தொழில்ல பயங்கரமான பிரஷர் இருக்கும். நண்பர்கள் மூலியமா டென்ஷன், தேவையில்லாத கவலை. பொறுமையாக இருந்து எல்லா காரியத்தையும் ஜெயிப்பது ஏற்றத்தை கொடுக்கும். பிளான் பண்ண காரியங்கள் லேட்டா நடந்தாலும் கண்டிப்பா நடந்து முடியும்னு நீங்க நம்பிக்கையா இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டு ஆரஞ்சு நிறம். விருச்சிக ராசி இந்த விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. ஏன்னா இன்றைய நாள் நிறைய பேருக்கு சின்ன சின்ன எதிரி, தெரியாத எதிரி, சில பேர் வந்து இந்த ஸ்கேன் எடுக்கிறது, டெஸ்ட் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கண்டிப்பா போவீங்க. சில பேருக்கு மெயினா இந்த வயிறு பிரச்சனை, அஜீரணத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இதுல மாத்திரை மருந்து போட்டு சரி பண்ணுவீங்க. நெறைய பேருக்கு இன்றைய நாள் வேலையில சின்ன சின்ன எதிர்ப்புகள் இருக்கக்கூடிய நாள். அத தாண்டி ஜெயிக்கக்கூடிய நாளாவும் இருக்கிறது. மெயினா இன்றைய நாள் மாசாணி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டு கிரே நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனமுருகி பல காரியங்களை முடிப்பீர்கள். மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும். பொறுமையாக இருந்து எந்த காரியத்தையும் நடத்தலாம். இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் தெய்வ அனுக்கிரகம், ஆர்டிஸ்ட்டா நெறைய விஷயங்கள் இருந்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டு மஞ்சள். மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுக்கிரகம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இன்றைய நாள் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பா ஜெயிக்கும். பொறுமையாக இருந்து எல்லா காரியத்தையும் ஜெயிப்பது ஏற்றத்தை கொடுக்கும். பிளான் பண்ண காரியங்கள் லேட்டா நடந்தாலும் கண்டிப்பா நடந்து முடியும்னு நீங்க நம்பிக்கையா இருக்கலாம். மிகப்பெரிய அளவுல வெற்றியும் மேன்மையும் கொடுக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டு மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முயற்சி எதுவா இருந்தாலும் ஜெயிக்கும். அதே மாதிரி பிரயாணங்கள் எல்லாத்துலயுமே சக்சஸ் கொடுக்கும். மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும். வேண்டியது எல்லாமே நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டு மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப செலவுகள், சில பேருக்கு லைட்டா கண்ல வலி வேதனைகள் கொடுக்கலாம். ஒரு சில பேருக்கு மெயினா அம்மா கிட்ட இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள், சண்டைகள் இதெல்லாம் உட்கார்ந்து பேசி முடிவெடுத்து க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள்ல உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டு வெள்ளை நிறம். சரி, இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்ற எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்து த்ரோணுகுண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.